Taste the Daily. அண்மைச் செய்தி. சட்டப்பேரவை பொதுக்குழு என தொடர்ந்து அதிமுகவின் தீரமிகு எழுச்சியால் பயந்து போய் அறிக்கை வெளியிட்டிருக்கும் அமைச்சர் நேருவுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேருவுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். சட்டப்பேரவை பொதுக்குழு என தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறமிகு எழுச்சியால் பயந்து போய் அறிக்கை வெளியிட்டிருக்கும் அமைச்சர் நேருவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களின் குரலாக வீறு கொண்டு ஒலிப்பதைக் கண்டு அஞ்சி நடுங்கி விடியா திமுக மந்திரி திரு நேரு பெயரில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது திரு ஸ்டாலினின் திராவிட முன்னேற்ற கழகம் என்று தெரிவித்திருக்கிறார். அச்சம் என்ற சொல்லே மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அகராதியில் கிடையாது என்றும் மக்களுக்காக உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சட்டப்பேரவையில் கர்ஜித்த போது எதிர்பக்கத்தில் இருந்த திரு ஸ்டாலினின் தலைமையிலான மொத்த திமுக கூட்டமும் பயந்து நடுங்கியதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்த பிறகும் எங்களை பார்த்து பயம் என்ற சொல்லை திமுக பயன்படுத்துவது வேடிக்கையுடைய உச்சம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பல நூறு கோடி ரூபாய் கடன்களுக்கு சொந்தக்காரர்களான உங்களுடைய குடும்பத்திற்கு தற்போது அத்தனை கடனையும் அடைப்பதற்கு எங்கிருந்து பணம் வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் மீண்டும் செல்வ சீமானாக வலம் வருவது எப்படி என்பதை பயம் இல்லாமல் சொல்லுவாரா திரு பம்மல் நேரு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னுடைய தம்பி ராமஜெயம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பின் உயிருக்கு பயந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பம்மி திரிந்ததை திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகள் ஆகியும் தன் தம்பியை கொன்ற உண்மை கொலைகாரர்களை கண்டுபிடிக்க துப்பில்லாத நேருவும் துப்பில்லாத திமுக அரசும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவின் வெற்றி கண்டு பொங்குவது வேடிக்கையாக உள்ளது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். உங்கள் ஆட்சியில் நிதி அமைச்சராக இருந்த இப்போது அமைச்சராக இருக்கும் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோவில் குறுகிய காலத்தில் சுமார் 30,000 கோடி ரூபாயை திரு ஸ்டாலினின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இருவர் சுருட்டியதாக சொன்னாரே, யார் அவர்கள் என்று பயமில்லாமல் சொல்லுவாரா பம்மல் நேரு என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இந்த 30,000 கோடி ரூபாய் உட்பட உங்களுடைய அனைத்து ஊழல்களும் அம்பலப்படும் என்பதால் ரெய்டுக்கும் வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் பயந்து இந்தியா கூட்டணியில் இருந்தும் கூட பாஜகவினுடைய தலைவர்கள் ஒருவரான மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டு சூரியன் தாமரை கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களுக்கு திரையிட்டு காட்டியவர்கள் நீங்கள் தானே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று டங்ஸ்டன் சுரங்கம் பற்றி பிதற்றியுள்ள திரு பம்மல் நேரு டங்ஸ்டன் கிராஃபைட் உள்ளிட்ட 10 வகையான கனிமங்களை அரிய வகை கனிமங்களாக அறிவித்தும் அவற்றை ஏலமிடும் உரிமையை மத்திய அரசிற்கு மட்டுமே உள்ளது போன்ற பல திருத்தங்கள் அடங்கிய கனிம வள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அச்சமின்றி சொல்வாரா பம்மல் நேரு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2023 அக்டோபர் மாதம் திமுக அரசு மத்திய சுங்கத்துறை அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் உள்ளிட்ட அரிய வகை கனிமங்களை ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியதை தவிர கனிம வள திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரியோ டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரியோ ஏன் கடிதம் எழுதவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்
அதை முழுமையாக பயமில்லாமல் விளக்குவாரா திரு பம்மல் நேரு என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பிப்ரவரி 2024 ஆண்டு டங்ஸ்டன் சுரங்க ஏல உரிமைக்காக ஒப்பந்த புள்ளி கோரியதில் இருந்து 2024 ஆண்டு நவம்பர் மாதம் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும் வரை, அதாவது 10 மாதங்கள் நடுங்கே திரு ஸ்டாலினின் தலைமையிலான விடியா திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்தோ சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரியோ ஏன் கடிதம் எழுதவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எழுப்பிய எக்ஸ் வலைதள கேள்விக்கு மதுரை மேலூர் மக்கள் பயமில்லாமல் திரு பம்மல் நேரு பதிலளிப்பாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறுபான்மையினுடைய காவலனாக போலி வேடமிட்டு விடியா திமுக அரசு எதற்காக பயந்து போய் சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்திற்கு கூடுதலாக காவல் நிலைய அங்கீகாரம் அளித்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அது மட்டுமல்லாமல் தானாக எஃப்ஐஆர் பதியும் அதிகாரத்தை அளித்தது எந்த பயத்தின் அடிப்படையில் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பயம் பயம் என்று தெனாலி திரைப்பட வசனத்தை மேற்கோள் காட்டிய பம்மல் நேருவுக்கு நானும் அதே மேற்கோளை தர விழைகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீட் என்றால் திமுகவிற்கு பயம், மேகதாது என்றால் பயம், மத்திய ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற போது கலைஞர் டிவியில் ரெய்டு பயம், குடையின் நிறத்தையே மாற்றி வெள்ளை குடை காட்டும் அளவிற்கு பயம், பிரஸ் மீட் என்றால் பயம், சட்டப்பேரவை என்றால் பயம், நேரலை என்றால் இன்னும் பயம், தற்போது டங்ஸ்டன் என்றால் பயம், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேச இருந்தாலே பயமோ பயம், காற்றடித்தால் பயம், துண்டு சீட்டு பறந்து விடுமோ என்கிற பயம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால்தான் 2 நாட்களில் சட்டமன்றத்தை நடத்தும் திரு ஸ்டாலினின் ஆட்சியில் எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அறிக்கைகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் தனது அடிமை மந்திரிகள் மூலம் பதிலளிக்கிறார் என்பதை திரு பம்மல் நேரு பயமில்லாமல் மக்களுக்கு தெளிவுபடுத்துவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ரீதியாக அண்ணன் எடப்பாடியாரை சந்திக்க திராணியற்ற துணிவற்ற அறிவாலய அறிவிலிகள் தனிமனித தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது எதிர்கால தரப்போகக்கூடிய தோல்வியை உணர்ந்ததால் என்பதை சிறுபிள்ளை கூட உணரும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுகவினுடைய திருச்சியினுடைய திமுக தாதா தான் தான் என்று கூறும் இந்த நபரை அந்த மாவட்டத்தை சேர்ந்த மற்றொரு மந்திரியான அன்பில் மகேஷ் மற்றும் எம்எல்ஏக்கள் மதிக்காத நிலை உள்ளதுதான் குறிப்பிடத்தக்கது என்றும் தங்களை சம்பாதிக்க விடாமல் தொழில் செய்ய விடாமல் செயல்படுவதாக சொந்த கட்சியினரே புலம்புகிறார்கள் என்றும் தன் மகன் அருண் நேருவை நாடாளுமன்ற உறுப்பினராக மற்றும் மாப்பிள்ளைக்கும் வாரிசுக்கும் இவர் கால் கழுவியதை சொல்லி சொல்லி திருச்சி உடன்பிறப்புகள் காரி துப்புகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தன்மான சிங்கமாக பீடுநடை போடும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் பயம் மட்டுமே உருவான உண்மையான கோழை ஸ்டாலினுடைய சீனியர் கொத்தொழுமையாக இருந்து மாநகராட்சி கவுன்சிலுடைய அடிதடிகளை கட்ட பஞ்சாயத்துக்களை செய்வதையே முழு நேர வேலையாக கொண்டிருக்கும் நேருவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எல்லளவும் அருகதை இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.